யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் பிளவ வருடம். பிளவத்தின் மாறி கொஞ்சம் பீடை மிகும் ராசர் சலம் மிகுதி துன்பம் தருக்கும் நலமில்லை 4 கால் ஜீவனெல்லாம் நாசமாம் வெல்லாமை பாலும் மின்றி செய்புவனம் பாட். பிளவ ஆண்டில் மழை குறைவாக பொழியும், பீடைகளும் நோய்களும் அதிகரிக்கும், நாட்டில் பொய் பித்தலாட்டம் அதிகரிக்கும், அரசர் கொடுமை புரிவார், மக்கள் படும் துன்பத்திற்கு அளவில்லை, 4 கால் பிராணிகள் எல்லாம் நாசமாகும், பசுக்கள் அழிந்து போகும், பாலுக்கு பஞ்சம் ஏற்படும், வேளாமை தொழில் நடக்காது, வயலெல்லாம் காடு போல் வறண்டு போய்விடும். இது இடைக்கால சித்தர் நவகிரகத்தையும் எப்படி நிற்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய சித்தர் இந்த 60 தமிழ் வருடத்திற்கும் ஒரு வெண்பா பாடியிருக்காரு. இதுவரை அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்குது, துளியும் அதில் மாற்றம் இல்லாமல் தான் நடக்குது சித்தருடைய அருள். இது 35வது வருடம். பிளவ அப்படின்னா படகுன்னு அர்த்தம். அப்போ படகு என்னாகும், ஒரு கடல்லையோ ஆற்றுலையோ போகும் பொழுது அது தன்மைக்கு ஏற்ப அந்த படகை ஓட்டுறவங்க அந்த தன்மைக்கு ஏற்ற புத்திசாலித்தனமாக அறிவாளியாக ஓட்டினா மட்டுமே கரை சேர முடியும். ஸோ இதுதான் அதுக்கு அர்த்தம். இதிலே இந்த வருடத்துடைய நிலைமை என்னன்னு புரிஞ்சிருக்கும் நம்ம எல்லாருக்கும். இந்த வருடத்துடைய ராஜாவாக செவ்வாயும் மந்திரியாக செவ்வாயுமே இருக்காங்க. செவ்வாய் கடமை ஆற்றக்கூடியது, அதனால தான் யூனிஃபார்ம் போட்டவங்களுக்கெல்லாம் செவ்வாயை கொடுத்துருக்குறாங்க. அதோடைய காரகத்துவமாக மிலிட்ரி, போலீஸ், இராணுவம், தீயணைப்புத்துறை, செவிலியர், மருத்துவர் யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இந்த நாட்டுக்காக உழைக்கிறீர்களோ அவர் அத்தனை பேரும் செவ்வாய். அப்போ அவங்க கடமையே கண்ணாக இருந்து இந்த வருடம் நம்மளை பேணி காப்பார்கள். அவர்களோட நம்ம சுகமாக இருக்கணும், சுகமாக, அதாவது அவங்க சொல்வதை கேட்டு நம்ம நடந்தோம்னா போதும், பிரச்சனை பாதி குறையும். செவ்வாய்க்கு கோபம் அதிகமாக வரும். அதனால் அது சொல்படி கேட்டுட்டோம்னா அதை மாதிரி வாரி வழங்குறதுக்கு வேற தெய்வம் கிடையாது. சேனாதிபதியாக சந்திரன் வருகிறார். பசுவுக்கெல்லாம் சேனாதிபதியாக அவர். மழை அர்க்காதிபதியாகவும் செவ்வாய் வருகிறார். மேகத்திற்கு அதிபதியாக சந்திரன் மரம் செடி கொடிகளுக்கு வருகிறார். பயிர்களுக்கெல்லாம் சுக்கிரன், பொதுமக்கள் பிரஜைக்கும் அவர்தான். ராஜாதிபதியாக திரவ வஸ்துக்களுக்கெல்லாம் சூரியன் வருகிறார். சர்ப்பங்களுக்கும் அவராக உபநாயகர்கள் நிற்கிறார்கள். திட பொருள்களுக்கு எல்லாம் சுக்கிரன் வந்து நிற்கிறார். எல்லா கிரகங்களும் சேர்ந்து நிற்கிது. தானியாதிபதியாக, தானியங்களுக்கெல்லாம் அதிபதியாக புதன் நிற்கிறார். ஒட்டகம் அதற்கு வாகனமாக உபநாயகராக வந்து நிற்கிறாங்க. எல்லா கிரகங்களுக்கும் ஒரு வருடம் கிருஷ்ணர் இருப்பார், ஒரு வருடம் பலராமர் இருப்பார். இந்த எல்லா கிரகங்கள், இந்த ராஜா மந்திரி இவர்கள் எல்லோரையும் ஒழுங்குபடுத்தி நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த முறை பலராமர் இருக்கிறார். அவருக்கே கோபம் அதிகமாக வரும். இந்த வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு 3 ராசிகளில் பயணம் செய்கிறார். அவ்வாறாக அவர் 3 ராசிகள் பயணம் செய்யும் போது மக்களில் 3இல் ஒரு பகுதி மக்கள் அழிவார்கள் என்பது திண்ணம். மகரத்திலிருந்து கும்பத்துக்கு இப்போ போயிருக்காரு. அதிசாரத்தில் வருஷம் பிறக்கும் பொழுது கும்பத்திலேருந்து மறுபடியும் மகரத்துக்கு வராரு, மறுபடியும் கும்பத்துக்கு போறாரு, கும்பத்திலேருந்து மறுபடியும் மீனத்துக்கு போறாரு. இந்த பிளவ வருடத்துல 3 ராசி கட்டங்களை அவர் நகர்ந்து வருகிறார். அதிசாரம், நேர்கதி, மறுபடியும் வக்ரகதி அப்படின்னு வந்துகிட்டு இருக்காரு. அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த வருடத்தின் ராஜா. ராகு சனியோட திரிகோணத்துல சந்திக்கிறாங்க. ஒரு நாட்டில் பூகம்பமோ இல்லை மக்களுடைய அழிவோ ஏற்படணும் அப்படின்னா ராகு, சனி, செவ்வாய் இவர்கள் 3வரும் சம்பந்தப்படணும். ஏன்னா 3 பேரும் மகா பாவிகள், சம்பந்தப்படணும். அப்போ இந்த 3 பேரும் 5/9/2021 17/10/2021 வரைக்கும் ராகு, சனி, செவ்வாய் திரிகோணத்தில், அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இவர்கள் சந்திக்கிறார்கள். அது உத்தமம் இல்லை.
அடுத்தது 4/12/2021 விருச்சிகம், செவ்வாயோட வீட்டில் ஏற்கனவே கேது இருக்காரு. அங்கே கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் சேர்க்கை ஒரு 8 நாட்கள் நடைபெற போகிறது. அப்படி நடக்கும் பொழுது சூரிய கிரகணம் வருது. நல்ல வேளை நமக்கு இந்தியாவுக்கு அது தெரியாது. 7 நாட்கள் இருக்க போகிறாங்க. அப்போது ராகு கேது பெயர்ச்சி இந்த வருடம் கடைசியில் 12/4/2022 நடைபெற போகிறது. அப்போ திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி கிடையாது. சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் பார்த்தீங்க அப்படின்னா 2 சூரிய கிரகணம் 2 சந்திர கிரகணம் நமக்கு இந்த வருடம் வரப்போகுது பிளவ வருடத்தில். அதில் 26/5/2021 கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் மட்டும்தான் தெரியும். அதுவும் இந்தியாவில் அஸ்ஸாம், வங்காளதேசம், மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா இந்த இடத்துல தான் சந்திரத்தினுடைய உதயம் இருக்கும். ஏன்னா சாயந்தரத்தில் நடக்கிறதுனால. ஆனால் அங்கே சீக்கிரம் சந்திரன் வந்துடும். அங்கே மட்டும்தான் தெரியும். மற்ற 2 சூரிய கிரகணமும் 1 சந்திர கிரகணமும் நமக்கு இந்தியாவில் தெரிய போகிறது கிடையாது. இந்த வருடத்தினுடைய முக்கிய நிகழ்வுகளாக இவையெல்லாம் இருக்கிறது. பிளவ வருடம் பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கிறதே பரணி நட்சத்திரத்தில் யமனின் நட்சத்திரம். பரணியுடைய அதிதேவதை யமன். பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதில் பிறக்குது. சூரிய பகவான் அஸ்வினியில் சஞ்சாரம் செய்கிறார். இவ்வாறு செய்யும் பொழுது குரு நிற்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திற்கு இந்த அஸ்வினி நட்சத்திரமான சூரியன் குரு பகவானுடைய வேதையில் சூரிய பகவான் அஸ்வினியில் சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் அரசு கிரகம். அங்கேயே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாகவே இந்த வருட பிறக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது குரு வக்ரமாகுது. குரு வக்ரமாகி அவர் 121 நாட்கள் அமர்கிறார். அஸ்தமனமாகி 48 நாட்கள் இருக்கிறார். சனி அஸ்தமனமாகி 34 நாட்கள் இருக்கிறார். சனி வக்ரமாகி 142 நாட்கள் இருக்க போகிறார்கள். இந்த மாதிரியெல்லாம் கிரக நிலைகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 12 ராசிகளுக்கு இந்த கிரகங்கள் இந்த வருடம் முழுவதும் என்ன பலனை தரப்போகிறார்கள், எப்படி தரப்போகிறார்கள் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி நேயர்களே, குணங்களும் செயல்களும் செயல்பாடுகளும் ஒழுக்கம் நிறைந்ததாகவும் தன்னலத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவரும் நீங்களே. மனதளவில் தானே எல்லாவற்றிலும் சிறந்தவர் என்ற எண்ணம் உள்ளவரும் நீங்களே. தனக்கு அனைத்தும் தெரியும் என்ற எண்ணமும் தன் விருப்பத்திற்கு எவர் இசைகின்றார்களோ அவர்களே சிறந்தவர் என்று வாதாடும் குணம் உள்ளவர் கும்பராசி நேயர்களே. உங்கள் ராசியில் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 4 பாதம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள், செவ்வாய், ராகு, குரு நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசி உங்கள் ராசி. உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியில் தான் மூல திரிகோணமாகிறார் சனி பகவான். நட்புன்னு பார்த்தா சுக்கிரன் 4க்கும் 9க்கும் அதிபதி நட்பாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு. பகை அப்படின்னா சூரியன், ராகு, கேது இவர்கள் மூவரும் நல்ல பகை உள்ள ஒரு கிரகம். சமமான கிரகம் சந்திரன், செவ்வாய், புதன், குரு. இவ்வாறாக இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் மனசே உங்களுக்கு சந்திரனே அதிக அசுபத்தை தரக்கூடிய கிரகமாக நின்று செயல்படுவார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த சந்திரனே உங்கள் ராசியில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அவரே 6ஆம் அதிபதி. அப்போ உங்களுக்கு எதிரி நீங்கள் தான். வெளியிலேருந்து யாரும் வரணும்லாம் கிடையாது. உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணணும் ஏது அப்படிங்கிறது சில சமயத்தில் கவலையை அளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் குரு பகவான் இப்போ அதிசாரத்தில் உட்கார்ந்து இருக்கார். அப்படி அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 5, 7, 9 என்ற இடங்களை பார்ப்பார். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அப்பாவாகக்கூடிய தகுதிகளும் அம்மாவாகக்கூடிய தகுதிகளும் இருக்கக்கூடிய கும்பராசிக்கு இந்த குரு பகவான் வழங்கப் போகிறார். உங்கள் ராசிக்கு சமமான கிரகம் குரு பகவான் 163 நாட்கள் அதிசாரத்தில் உட்காரும் பொழுது நல்ல பலனையே 5, 7, 9 இடம் குழந்தை ஸ்தானம், திருமணத்துக்குன்னு உள்ள கலத்திர ஸ்தானம், பாக்கியத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்தானங்களை அவர் பார்க்கிறார். ஆனால்
உங்கள் ராசி அதிபதி விரயத்தில் போய் உட்காந்து உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பலனை அங்கே தரமாட்டார். ஏன்னா குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரு. தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு. ஸோ 3ஆம் பார்வையாக. அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் வேலை செய்கிற இடத்துல சில இடம் மாற்றங்கள், பிரச்சனைகள், இவை எல்லாவற்றையும் சனி பகவான் தந்துடுவார். வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விரய சனியில் இருக்கிறீங்க. அந்த விரய சனி எப்படி செயல்படுனா, வேலையில் பிரச்சனையை கொடுத்து வேறு வேலை தேடுவீங்க. இல்லை அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் குடும்பத்தை விட்டு பிரித்து அதில் உங்களை உட்கார வைக்கும். இதெல்லாம் தான் விரயம். இப்படியெல்லாம் கொடுக்கும். தந்தையோட கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். தொழில் முனைவோர்களுக்கு சில பிரச்சனைகளை அங்கே கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கவர் ராகு பகவான். அவர் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம், 10ஆம் இடம், 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அப்போ ராகுவே சனி மாதிரி செயல்படுவார். வேலையில் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டுட்டு கொடுப்பாரு இந்த ராகு பகவான். தொழில் செய்கிற இடத்துலையும் பிரச்சனை, குடும்பத்துக்குள் நிறைய பிரச்சனைகள், சண்டை, சச்சரவு, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இவற்றை எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துட்டு போயிடுவார் ராகு. கேது பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து தொழிலில் தடைகள், பிரச்சனைகள், இவை எல்லாவற்றையும் கொடுப்பாரு. ஏன்னா அந்த கேது பகவான் மோட்ச திரிகோணத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அவர் கொஞ்சம் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஒரு தடையை கொடுத்து அதன் வழியாக நிறைய அனுபவங்களை தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஏன்னா 4, 8, 12 என்ற மோட்சஸ்தானம் வீடு பேருக்கு உள்ள ஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு. இதனால் தாயின் உடல்நிலையில் பிரச்சனைகளை கொடுக்கும், உங்களுக்கே உடல்நிலை உபாதைகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னா அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், உங்களுக்கு 8ஆம் இடம், அஷ்டமஸ்தானம். அதனால் உடல் உபாதைகளை எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கேதுவினால் நிறைய விரயங்கள் ஏற்படும். விரய சனி, விரயஸ்தானத்தை வேற கேதுவும் பார்க்கிறார். அதனால் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் தடை, பாக்கிய தடை, இவற்றையெல்லாம் கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் வெளிநாட்டு யோகங்களை கொடுத்துவிடும். வெளிநாட்டு யோகம். ஏன்னா விரயஸ்தானத்தில் 12ஆம் அதிபதி 12லேயே அமர்ந்து இருக்கிறார். 9ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் இந்த வருடத்தில் ஒரு 5 இடங்கள் அவர் அமரும் பொழுது சனியோட சம்மந்தப்படுவார் அவர். அப்போ சனியின் பார்வை 3, 6, 10 3, 7, 10 சம்மந்தப்படுவார். இல்லை திரிகோணமாக இருக்கக்கூடிய இடங்களில் சம்மந்தப்படுவார். இவ்வாறாக அவர் சம்பந்தப்படக்கூடிய காலகட்டங்களில் நல்ல ஒரு பலனையே அங்கு உங்களுக்கு கொடுத்துருவார். குடும்ப நிர்வாகங்களை சீர்தூக்கி செயல்படுத்தீர்கள் என்றால் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற பெரும்பாடு பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பில் சில தடைகள், சில பிரச்சனைகள் எல்லாம் வரும். குரு பகவான் பார்த்தாலும் கூட அந்த அதிபதியான புதன் நிறைய இடங்களில் சிக்கும் பொழுது அது கொஞ்சம் குழந்தைகளுடைய படிப்பு தடை இவற்றையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். அவங்கள தட்டி கொஞ்சம் நீங்கள் சரிவது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்திருக்கிற காரியங்கள் நடக்குமா நடக்காதாங்கிற அந்த ஒரு பதட்டத்திலே போய்கிட்டு இருப்பீங்க. வீடு, வாகனம் இவற்றையெல்லாம் வாங்கி குரு நேர்கதியில் 20/11/2021 போய் உட்காரக்கூடிய அந்த காலகட்டங்களில் அதிசாரத்தில் மறுபடியும் என்ன பண்ணுவார்னா 13 உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு போயிட்டு அப்போ அவருடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடங்களில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் உங்களுக்கு வீடு, வண்டி, வாகன யோகங்களை அவருக்கு உங்களுக்கு தந்து விடுவார். தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் பாருங்க, கடன் சுமை கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க. உடலில் சில பிணிகள் வந்து போகும். கொழுப்பு சத்து, வாயு பொருட்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். பயணங்களின் போது ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா உங்கள் 8ஆம் இடத்துல, உங்களுடைய 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் 43 நாட்கள் ராகு, சனி இவர்களோடு இந்த செவ்வாய் பகவான்
8ஆம் இடத்துல சந்திக்கிறாரு. அவர் 3க்கும் 10க்கும் அதிபதி. 3ஆம் இடங்கிறது இந்த 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம். அந்த அதிபதி போய் அங்கே உட்கார்றாரு. கர்மக்காரகனும் செவ்வாய் தான். அவர் போய் ராகுவோட 4, 12 என்ற மோட்சஸ்தானங்களில் சந்திக்கும் பொழுது பல பாதிப்புகளை, வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. 5/9/2021 17/10/2021 வரைக்கும் ராகுவின் திரிகோணத்தில் ராகு செவ்வாய் சந்திக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் மிக மிக கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, விருச்சிக ராசியில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை ஏற்படுகிறது. அப்படி சேர்க்கை ஏற்படக்கூடிய அந்த 7 நாட்கள் உங்களுடைய தொழில் ஸ்தானம் இல்லை தொழில் நடைபெறக்கூடிய இடத்துல எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. 3/12/2021 9/12/2021 வரைக்கும். ஏன் அப்படின்னா அவங்க அஷ்டமாதிபதியான புதனும் அங்கே தான் உட்கார்றாரு. 10த்துக்கு உங்கள் 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இவர்கள் எல்லோரும் சூரியன் சந்திரன் புதன் கேது செவ்வாய் இவர் எல்லோரும் உட்கார்றாங்க. 10ஆம் அதிபதி இதில் செவ்வாயோட வேலையில் சூரியன் சந்திரன் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அஸ்தமனம். ஸோ அங்கே கொஞ்சம் பாதிப்பை இந்த 7 நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 3/12/2021 9/12/2021 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சரிங்களா? அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அல்லாடப்படக்கூடிய ஒரு நேரமாகத்தான் இருக்கும். நிறைய அவஸ்தைகள் இருக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு குடிப்பறிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். யாருன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாமையே போகும். இந்த விரய சனிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும் பொழுது விரய சனி ஜென்ம குரு இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நல்ல ஒரு பலனே அங்கே தராது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு இந்த பிளவ வருடத்தை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் இவற்றில் சிறு சிறு ஆதாயங்கள் அப்பப்போ கிடைக்கும். உங்களுக்கு கணவன் மனைவி உறவு சிறக்காது. சண்டை சச்சரவுகள் கருத்து ஒற்றுமை இல்லாமல் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சனியினுடைய 3ஆம் பார்வையினுடைய படுத்துறது ஒன்று. ராகுவும் பார்க்குறாரு. கேது திரிகோணத்தில் உங்கள் குடும்பஸ்தானத்தில் நிற்கிறாரு. அப்போ அவஸ்தைகள் சர்பத்துடைய அவஸ்தை நிறைய உண்டு. கொஞ்சம் பார்த்துக்கங்க. தகப்பனார் உடல் ஆரோக்கியம் கெடும். ஏன்னா 9ஆம் இடத்த சனி பகவான் பார்க்குறாரு. அதே சமயத்தில் அது தந்தை ஸ்தானம். சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் பிறப்பப்பையே குருவோடைய வேதையில் நிற்கிறாரு. குரு உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் சேர்க்கை இந்த வருட கடைசியில். அதனால் தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனைகளை கொடுக்கும். திரைப்படத்துறையில் இருக்கிறவர்கள் கவனமாக நீங்கள் உங்களுடைய வேலையை ஒத்துக்கிட்டு கவனமாக செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். ஆனால் உழைப்பு அதிகமாக இருக்கும், ஊதியம் கம்மியாக இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. அடுத்தவர்காக எதையாவது செய்யும் பொழுது மிக மிக கவனத்தோடு செய்யுங்க. அவங்க கேட்டால் மட்டும் உதவி செய்யுங்க, நீங்களாக முன்னின்று செய்ய வேண்டாம். தரகு கமிஷன் இவையெல்லாம் ஒரு சுணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் இந்த வருட கடைசியில் ஒரு நல்ல ஒரு பலனை தரும். சீராக மெதுவான ஒரு முன்னேற்ற பாதை தான் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருந்து செயல்படணும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் மட்டும் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கவங்க உங்கள் பாஸ் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. கூட இருக்கிறவங்களும் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பார்கள். அதனால் கொஞ்சம் அவர்களையெல்லாம் உங்கள் வசப்படுத்துவதற்கு ரொம்ப ஒரு கடுமையான ஒரு முயற்சி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த வருடம் சனி பகவானுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ண வராகரை வழிபாடு செய்யணும். ஏன்னா பூமியிலேருந்து வந்தார் பன்றி ரூபத்தில். பெருமாளுடைய அவதாரத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் உண்டு. இது வராக அவதாரம் என்பது சனி பகவானுடைய ஒரு இதுன்னு சொல்லலாம், அதிதேவதைன்னு சொல்லலாம். அந்த கிரகம் சனிக்குன்னு உள்ள சனி கிரகத்திற்குன்னு உள்ளவர் வராகமூர்த்தி. அப்படி இருக்கக்கூடிய அந்த வராகமூர்த்தியை பூவரங்க பெருமாளை ஸ்ரீமுஷ்ணத்தில் சென்று வராக முனிவரை வராகமூர்த்தியை போய் வழிபாடு செய்து வர வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா
ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய பூவகரக பெருமாளை வழிபாடு செய்யணும், பூமியிலிருந்து தோன்றியவர்கள். அப்ப இந்த 2 பேரையும் சென்று ஒரே நாள் வழிபட்டு வந்தீர்கள் என்றால், இந்த வருடத்தில் பிளவ வருடத்தில் ஒரு நாள் ஏனும் வழிபட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். விரய சனியில் இருக்கிறதுனால தேய்பிரை அஷ்டமியும் சங்கடகர சதுர்த்தியையும் விடாமல் விரதம் இருந்து வழிபாடு செய்து வர வேண்டும். பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்போ பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, தேய்பிரை அஷ்டமி இந்த 3ஐயும் விடாமல் நீங்கள் சென்று விநாயக பெருமானையும் ஈசனையும் கால பைரவரையும் வழிபாடு செய்து வந்தால் விரய சனி, ராகு, கேது இவர்கள் படுத்துறதுலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். இந்த சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் ஒரு வரியில் இந்த மாதங்கள் எப்படி இருக்கும் கும்பராசிக்கு? சித்திரை மாதம் ஒரு மத்தியமான பலனே ஒரு 50% 50 கொடுக்கும் உங்களுக்கு. வைகாசி மாதம் மிக மிக கவனமாக இருந்து செயல்படக்கூடிய மாதம். ஆனி மாதம் ஒரு 50 உங்களுக்கு கொடுக்கும், ஒரு மத்தியமான ஒரு பலனையே கொடுக்கும். ஆனால் ஆடி, ஆவணி, புரட்டாசி 3 மாதங்கள் மிக கவனமாக வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிக மிக கவனமாக இருக்கணும். ஐப்பசி, கார்த்திகை இது 2ம் உங்களுக்கு ஒரு சுமாரான ஒரு பலனை கொடுக்கும். அப்படியே சர்வே பண்ணிக்கலாம், லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னு போய்கிட்டு இருக்கும். மார்கழி, தை, மாசி இந்த 3 மாதங்கள் மிக நல்ல ஒரு பலனையும் சுபமான ஒரு பலனையும் உங்களுக்கு இந்த கிரகங்கள் வழங்கப் போகின்றன. பங்குனி மாதம் சுமாரான ஒரு பலனை தந்து, மத்திய பலனை தந்து உங்களை நடத்தி செல்வார்கள் இந்த கிரகங்கள். இவ்வாறாக 12 மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஈசனை வழிபட்டு விரயசனி பாதிப்பில் இருந்து விடுதலை பெறுங்கள். சுப செலவு செய்வது ரொம்ப நல்லது கும்பராசிக்கு பிளவ வருடத்தில். இவ்வாறாக ஈசனை வழிபட்டு அவனை சரணாகதி அடைந்து வராகமூர்த்தியையும் ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையும் சென்று பூவரகம் பெருமாளையும் வராகமூர்த்தியையும் வழிபாடு செய்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். மீனராசியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.